Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல example 8.19 பார்க்கலாம். இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. 4க்கு சமமாக இது சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2 10ஐ விட பெரியதாக, சப்டிவிஷன் 3 13ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இரண்டு பகடைகள் அப்படின்னு கேட்டாங்கனாலே NF வந்து 36 வரும். அதாவது 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6 கணக்கு குறியீடை வந்து இங்க க்ளோஸ் பண்ணணும். இப்ப NF எத்தனை இருக்கு அப்படின்னா 36. இப்ப முக மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்ப ரெண்டு பகடைகள்ல இப்ப 1ன்னு கிடைக்குது அப்படின்னா இது ஒரு முகம். இப்ப இங்க இன்னொரு 1 கிடைச்சிருக்கு இல்லையா, அது இன்னொரு பகடையோட இன்னொரு முகம். ஒவ்வொரு எண்ணும் பாத்தீங்கன்னா முக மதிப்பு அப்படின்னு அர்த்தம். இப்ப முக மதிப்புகளின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் 4க்கு சமமாக, அதாவது எதெல்லாம் ஆட் பண்ணோம் 4 கிடைக்கும் அப்படின்றது கேள்வி. இதை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கூட 3 ஆட் பண்ணும்போது 4 கிடைக்குமா, அப்ப 1,3. அடுத்து 2 கூட 2 ஆட் பண்ணும்போது 4ன்னு கிடைக்கும். அடுத்து 3 கூட 1 ஆட் பண்ணும்போது 4ன்னு கிடைக்கும். இதான் வந்து ஏ. N of A equal to எத்தனை பேர் இருக்குன்னா 3 இருக்கு இல்லையா, அப்ப N of A வந்து 3. P of A equal to N of A divided by N of S. N of A வந்து 3, N of S வந்து 36. இப்ப இதை கேன்சல் பண்ணலாம். 4 3 3 4 3 3 2 3 6, அப்ப 12. அடுத்து 10ஐ விட பெரியதாக, எதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10ஐ விட பெருசா போகும் அப்படின்றது கேள்வி. இப்ப 5 கூட 5 ஆட் பண்ணாலே 10 தானே வருது. அப்ப அதை விட அதிகம் அப்படின்னா 5,6 அடுத்து 6,5 அடுத்து 6,6. இது மூணுத்தையும் ஆட் பண்ணும் போது 10ஐ விட பெருசா போகும். அப்ப N of B வந்து 3, P of B equal to N of B divided by N of S. N of B வந்து 3, N of S வந்து 36. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 1 3 3 2 3 6 1/12. அடுத்து சப்டிவிஷன் 3 13ஐ விட குறைவாக. எதெல்லாம் ஆட் பண்ணா 13ஐ விட கம்மியா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கடைசி நம்பரே பாத்தீங்கன்னா 6,6. அப்ப 6 கூட 6 கூட்டணும் அப்படின்னா 12. இது 13 விட கம்மியா தானே இருக்கு. அப்ப 1,1ல இருந்து 6,6 வரைக்கும் 36 நம்பருமே பாத்தீங்கன்னா 13 விட கம்மியா தான் இருக்கும். அப்ப N of C equal to 36. P of C equal to N of C divided by N of S. N of C வந்து 36 divided by N of S வந்து 36. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 அப்படின்னு வரும். இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.